எல்லோருக்கும் வணக்கம். நான் சமீபத்தில் ட்ரிவாண்ட்ரத்தில் இருக்க பூவார் போட்டிங்க்கு போயிருந்தேன். அந்த போட்டிங்கில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. அதை நான் தனி வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் பூவாரில் முக்கியமாக இருக்க ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட் அதை பற்றி தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நீங்கள் திருவனந்தபுரம் டூர் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த பூவார் போட்டிங்கை மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப சூப்பர்பான எக்ஸ்பீரியன்ஸுங்க. திருவனந்தபுரத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர் தொலைவில் இந்த பூவார் அமைஞ்சிருக்கு. தமிழ்நாடு பார்டரில் தாங்க இந்த பூவார் இருக்குது. அதனால் லாங்குவேஜ் ப்ராப்ளம் இல்லை, எல்லாருமே தமிழ்லேயே பேசுவாங்க. இந்த போட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பேக்கேஜாக நம்ம செலக்ட் பண்ணுறது 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் அந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அங்கே இந்த மாதிரி நிறையா ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட் இருக்குது. அதாவது தண்ணியில் இந்த ரெஸ்டாரண்ட் மிதந்துக்கிட்டே இருக்கும். நம்ம அதில் போய் சாப்பிட்லாம். நம்மளை போட் மூலமாக அந்த ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் கூப்பிட்டு போவாங்க. நம்மளுக்கு என்ன டிஷ் வேணுமோ அதை நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். வெஜ் ரெஸ்டாரண்ட் இருக்குது, நான்வெஜ் ரெஸ்டாரண்ட் இருக்குது, நிறையா ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட்ஸ் அங்கே இருக்குது. நாங்கள் வெஜ் சாப்பிட்லாம் அப்படின்னு முடிவு பண்ணி 2 வெஜ் மீல்ஸும் அதுக்கப்புறம் எங்கள் பாப்பாவுக்கு ஒரு மேகி நூடுல்ஸும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆர்டர் பண்ணி முடிச்சுட்டு நம்ம போட் நேராக அங்கே இருக்க கோல்டன் சாண்ட் பீச்சில் போய் நம்மளை இறக்கி விடுவாங்க. அந்த கோல்டன் சாண்ட் பீச் பேருக்கு ஏற்ற மாதிரியே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அந்த மணல் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் மினுமினுப்பாக இருக்கும், பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அந்த பீச்சில் நீங்கள் 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இறக்கி விடுவாங்க. அந்த கோல்டன் சாண்ட் பீச்சில் நீங்கள் குளிக்க முடியாது, ஆனால் அழகான அந்த கடலை நீங்கள் பார்த்து ரசிக்க முடியும். அந்த பீச்சில் அழகான ஷைனிங்கான பட்டம்லாம் விட்டுட்டு இருந்தாங்க. அந்த பட்டம் விலைக்கும் கொடுக்குறாங்க, 50 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் பாப்பா அழுது அடம் பிடிச்சி அந்த பட்டத்தை வாங்கிட்டா. அந்த பீச் காற்றுல பட்டம் ரொம்ப சூப்பராக பறக்கும். நீங்கள் ஒன்றும் பண்ணவே தேவையில்லை, சும்மா பட்டத்தை விட்டாலே அது பாட்டுக்கு பறக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்தது அந்த பீச்சில் நிறையா தின்பண்டங்கள் கிடைக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டதை நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஒரு 20 நிமிஷம் அந்த பீச்சில் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே திரும்ப நம்ம போட்டில் ஏறி நம்ம ஏற்கனவே ஆர்டர் கொடுத்த அந்த ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்மளை கூப்பிட்டு வந்துடுவாங்க. அந்த ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் ஆர்டர் பண்ண வெஜ் மீல்ஸ் பார்த்திங்கன்னா பக்கத்து ஹோட்டல்லேருந்து போட் மூலமாகவே சர்வ் பண்ணாங்க. அது பார்க்குறதுக்கு வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சு. பக்கத்து வெஜ் ஹோட்டல்லேருந்து நம்ம கேட்ட வெஜ் மீல்ஸை போட்டில் வந்து இந்த ஹோட்டலில் கொடுத்து நம்ம இங்கே உட்காந்து சாப்பிட்டோம். தண்ணியில் மருந்துக்கிட்டே நம்ம சாப்பிட்றது கொஞ்சம் வித்தியாசமான அனுபவம் தாங்க இருக்கும். இதில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்குது. அவங்க மெனு கார்டில் விலை போட்டிருக்காங்க, அதை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஆர்டர் கொடுங்க. அவங்க கொடுத்த மெனு கார்டில் வெஜ் மீல்ஸ் இல்லை, ஆனால் நாங்கள் வெஜ் மீல்ஸ் கேட்டிருந்தோம். அதனால் எவ்வளோ விலை அப்படின்னு எங்களுக்கு தெரியாது. சரி, சாதாரணமாக 100 ரூபா, இங்கே வேணால் ஒரு 200 ரூபா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு பில்லை வந்து கொடுத்தாங்க. ஒரு வெஜ் மீல்ஸ் 400 ரூபா போட்டிருந்தாங்க. மேகி பார்த்திங்கன்னா 200 ரூபா போட்டிருந்தாங்க. ஒரு வாட்டர் பாட்டில் மொத்தமாக 1030 ரூபா பில்லு போட்டிருந்தாங்க. அந்த பில்லை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் தலையே சுற்றிருச்சுங்க. இருந்தாலும் நாமளும் ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டோம் அப்படின்ற சந்தோஷத்தோட பில்லை பற்றி கவலைப்படாமல் பில் அமௌண்ட்டை கொடுத்துட்டு திரும்ப கிளம்பி போட்டில் ஏறி போட்டிங் கிளம்பிட்டோம். இந்த போட்டிங்கோட ஃபுல் வீடியோ நான் கூடிய சீக்கிரம் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. எங்கள் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.